சிலரால் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பள்ளி மாணவர் தேவேந்தர் ராஜா பாளையங்கோட்டையில் உள்ள திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தேவேந்தர் ராஜாவை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ சந்தித்து ஆறுதல் கூறினார். அவருடன் முதன்மை செயலாளர் ருசேந்திரகுமார், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ஏ.கே. நெல்சன், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் குட்டிப்பாண்டியன், நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் மணிகண்டன், மாவட்ட பொருளாளர் முகமது காசீர், மாவட்ட மகளிர் அணி தலைவி கனகராணி மற்றும் மாநில செயலாளர்கள் வின்சென்ட், காமராஜ், மாநில துணை செயலாளர் பூவை ஆறுமுகம், வழக்கறிஞர் கோபி உட்பட நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். ஆந்த சாதியிலே படிப்பதையும் விளையாட்டுகளிலே வெற்றி பெறுவதும் எங்களை மீறி இது நடக்கலாமா என்கின்ற ஒரு ஆணவத்தோடு நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் யாராக இருந்தாலும் படிக்கின்ற வயசிலே புத்தகத்தை தூக்க வேண்டிய வயசிலே கட்டியேற்றி ஒரு பக்கம் 2 கை விரல்களையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி குழம்பி இருக்கின்ற அந்த குடும்பம், அந்த மாணவர் எதிர்த்தரப்பிலே ஒரு குற்றவாளியாக படிக்கின்ற வயசிலே கத்தியை தூக்கி ஒரு குற்றவாளியாக இன்றைக்கு இடையிலே ஆக 2 பேருடைய வாழ்க்கையும் வாழாக ஏன் இது எதனால் நடக்கிறது? இது அவருடைய குடும்பத்தார்களோ அவருடைய குடும்பத்தார்களோ அவர்கள் ஆரம்பத்திலேயே குழந்தையிலேயே கொடுக்கின்ற காரணத்தினால் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது. இது நாடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் இன்னும் இது போன்ற சம்பவங்கள் நாட்டிலே நடக்கிறது சொன்னால் அது கேவலமாக இருக்கின்றது. இந்த நாட்டை நடத்துகின்ற இந்த அரசுக்கு தான் இது கேவலம். ஆக இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் இது போன்ற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே புரட்சி பாரதம் வலியுறுத்துகின்றது. போராட்டத்தின் மூலமாக மீண்டும் அந்த சம்பவம் இங்கே தலை தூக்கி இருக்கின்றது. இது போன்ற சம்பவங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே மைனாரிட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு முழு பாதுகாப்பு அரசு அளிக்க வேண்டும். பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ அல்லது வேலை வாய்ப்புக்காக போகின்ற இளைஞர்களுக்கோ இந்த அரசு தான் பாதுகாப்பை வழங்க வேண்டும். ஆகவே மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் தென் மாவட்டங்களிலே நடைபெறாத வண்ணம், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் இந்த அரசு தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று புரட்சி பாரதம். மேலும் இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இளைஞருக்கு, மாணவருக்கு மேற்கொண்டு கல்வியை தொடர்வதற்கு அவருடைய 2 கைகளில் இருக்கின்ற விரல்கள் துண்டித்திருக்கின்றது. அவர் எப்படி தேர்வு எழுதுவார் அல்லது அவருடைய வாழ்நாளில் எப்படி அவர் அந்த கைகள் இல்லாமல் எப்படி அவர் செயல்பட முடியும் என்பதையெல்லாம் இந்த அரசு ஆராய்ந்து அதற்குண்டான உதவிகளை அந்த மாணவனுக்கு செய்திட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்ல, மேலும் இது போன்ற சம்பவங்கள் அந்த கிராமத்தில் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று